ஹாய் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சூப்பரா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த vlog தான். ஸோ அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு குட்டி மினி vlog மாதிரி இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தென் வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டுல வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஹாலில் எல்லாமே வந்து சோஃபாலாம் கார்னர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீப்பா எடுத்துட்டு வந்து இந்த சென்டரில் வச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இல்லை சேஞ்ச் பண்ண வேணாம் இப்போதைக்கு, ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பூஜை நிறையா வருது, கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி தான் வருது. ஸோ அதெல்லாம் வந்து டீப்பாயிலே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நாங்கள் வந்து டீப்பாயில வந்து இந்த மாதிரி பூஜை டேஸ்லாம் வந்து டீப்பாயில தான் வந்து பண்ணுவோம். அதை ஹால்லே தான் வந்து டெக்கரேட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே, அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி விநாயகர் வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து குட்டீஸ் 2 பேரையும் வச்சு தான் ஒரு 3 பொருளை வச்சு அபிஷேகம் மட்டும் பண்ணேன். வீட்டில் சாயோட மோஸ்ட் ஃபேவரட் காட் வந்து விநாயகர். ஸோ அதனால அன்னைக்கு கேட்காம நிறைய வந்து அவரோட பார்ட்டிசிபேஷன் நிறையா இருந்தது. ஸோ குட்டீஸ் வந்து இந்த மாதிரி பூஜை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தினா அந்த விநாயகரோட ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணரோட கதை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த ஃபெஸ்டிவ்க்கு அந்த பர்டிகுலர் காடோட கதை ஏதாவது வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அன்னைக்கு வந்து அவங்க நம்ம கூட அடுத்தது என்னாச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே வந்து ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டடா வந்து அவங்களும் இந்த பூஜை வேலை எல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து செய்வாங்க. யூஸ்வலா எங்க வீட்டுல இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க அப்படியே டிவி பாக்குறது, அதுக்கப்புறம் போய் விளையாடுறது, அது வந்து ரொம்ப கம்மியா. 1 வருஷம் ஆகுது இந்த கொழுக்கட்டை செஞ்சு. அதனால வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சா எப்படி இது வந்து நமக்கு பெர்ஃபெக்டா வரும். அதனால இப்ப எப்படி தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், விநாயகருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்க கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இருங்க ஒன்று எடுத்து காட்டுறேன். இதான் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. விநாயகருக்கு வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச லட்டு ரெசிபி தான் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து ஒரு 3/4 கப் வந்து அவல் எடுத்துக்கிறேன். ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக வந்து அது வானலில் போட்டு லைட்டாக இந்த மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 3/4 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப்பு நாட்டு சக்கரை அண்ட் 1/4 கப்பு வந்து துருகின தேங்காய் வந்து எடுத்து. நீங்கள் 1 கப் அவல் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் வந்து சக்கரை, 1/2 கப் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை 2த்தையுமே லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த 1/4 கப்பு துருவின தேங்காவையும் வந்து அதே நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். எதுக்கு தேங்காய் வறுத்து எடுக்கிறோன்னா கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வந்து ஒரு 1 வீக் வச்சிருந்தாலும் வெளியில் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் இந்த வறுத்த அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்ச அவல் கூட இந்த இழந்து வச்சிருக்கிற நாட்டு சக்கரையும் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு தடவை அரைச்சிட்டு நம்ம தேங்காய் வறுத்து வச்சிருக்க இல்லையா அது கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 3த்தையும் கலந்து விட்டு. இந்த கலர் சேர்க்கறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு டபுள் மைண்டோட தான் இருந்தேன். நிறைய மிக்ஸ் பண்ணேன், பட் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். ஏன்னா வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்காம பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் வந்து இது கொஞ்சம் லட்டு நல்லா வந்து பிடிச்சி வரணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்து காய்ச்சின பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கி வச்சு அந்த சூட்டோடய வந்து லைட்டாக வந்து அப்படியே பால் ஷேப்புக்கு வந்து பிடிச்சோன்னா சூப்பராக வந்து லட்டு ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து டேஸ்ட் நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் உண்மையானவே சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ் லஞ்ச் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் வந்து தாராளமாக நம்ம வீட்டிலே அதுவும் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு கொழுக்கட்டை லட்டு 2ம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து உளுந்து வடை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். வீட்டில் ஹஸ்பண்ட் குட்டீஸ் 3 பேருக்குமே வந்து பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். பட் இந்த உளுந்து வடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் வருது. பட் இருந்தாலும் விநாயகர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல போட்டதுல 1 2 3 வடை நல்லா இருக்கு. அந்த 3 வடையை மட்டும் நீங்க காட்டுங்க. ஆமா, இந்த 3 வடையை மட்டும் தான் காட்டுங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இத பாருங்க, ஷேப் ஒன்னொன்னு ஒரு மாதிரி வந்திருக்கு. பட் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க நம்பி சாப்பிடலாம். ஒரு விஷயம் மட்டும் போடலையா, கடைசியோட போடும்போது சொல்றாங்க என்னது ஏதோ போடல நீங்க இல்ல. சரி அது நமக்குள்ள சொல்ல மாட்டோம். அது ரகசியம். நல்லா இருக்குன்னு சொல்லி ஏமாத்து. அந்த ரகசியம் இல்ல நல்லா இருந்தா மட்டும் தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்தா 10 தடவை சொல்லுவேன். ஆனா நல்லா இல்லைன்னா ஒரு தடவை சொல்லுவாங்க. நீங்க வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்கங்க. ஓகே, போண்டாவா போட்டுடலாம் நினைச்சு எப்பயுமே இதேதான் வேலை எனக்கு. வடை மாதிரி வராது, அதனால போண்டாவா போட்டுருவேனா. அதோட குடும்பம் போன வாட்டி இந்த பருப்போட போடும்போது அது ஆனியன் பக்கோடாவா மாத்தியாச்சு. அது நீங்க தானே கேட்டீங்க பக்கோடா வேணும்னு.
அதாவது நான் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா வந்துச்சுன்னு சொல்லிடுவேன் கண்டிப்பா. இது மேட்ச் பண்ண மாவு மேட்ச் பண்றது வேற அரிசி மாவு போடலாம்னு நான் எக்ஸ்பர்ட் கொஞ்சம் இதெல்லாம். உண்மையை சொல்லனா இந்த எண்ணெயில செய்யறது எதுவுமே வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பயம்தான் எனக்கு செய்யறதுக்கு. எண்ணெயில போடுற போண்டா, பஜ்ஜி, வடை இதெல்லாம் ரொம்பவே அடிக்கடி நான் செஞ்சிருந்தா தானே அதெல்லாம் வரும். செய்யவே இல்லையே, பழக்கமே இல்லையே. கடையில வாங்கி சாப்பிடுறது. லாஸ்டா ஒரே ஒரு பீஸ் எப்படி காட்டுறது, லாஸ்டா ஒரே ஒரு பீஸ் இருக்கு, இதை வந்து போண்டாவா போட்டுடலாம். இது முன்னாடி 2 போட்டது போண்டா தான் பாருங்க. இல்ல இதுக்கு உளுந்த வடையில ஓட்டை இதுல 3 வடை தான், எந்த வடையிலும் ஓட்டை இல்ல. இல்ல நான் என்ன பண்ண போறேன் இதுக்கப்புறம் எதுக்கும் நான் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போய் கேட்பேன் உளுந்து வடையா பருப்பு வடையான்னு. எல்லாரும் சொல்றது 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பருப்பு வடை பருப்பு வடை பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. சரி நமக்கு பிடிச்சது பசங்களுக்கு பிடிச்சதானே செய்யணும்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிருவேன். இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. போண்டா வந்து அதான் வடை வந்து வடக்கே டவுட் வந்துடும். நான் வடையா யாருக்காவது உளுந்த வடை நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா உளுந்த வடை வராது. தட்டி போடும்போது கை இந்த மாதிரி ஆயிடுது பாருங்க. இந்த மாதிரி யாராவது வடை போட்டு கையை பாருங்க. அதுவுமே இப்ப சார் வந்து வடைக்கு மட்டும்தான் ஹெல்ப்புக்கு வந்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி நான் ஒழுங்கா வடை போடலன்றத என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் கண்டிப்பா உண்மையா நேர்மையா சொல்லியே ஆகணும். ஏன் நல்லா சமைக்கிறேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுல தெரியணும்ல. இத காட்டிடலாமா? இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னனாலே எனக்கு ரொம்ப பயம். இது என்னது, நான் போட்ட இத டெடிங்க பசங்களுக்காக ஆசையா போட்டேன். கரடி இல்ல பசங்களுக்காக விதவிதமா பொம்மை எல்லாம் செய்யறது பாருங்க கரடி. ஆனா விநாயகருக்கு ஸ்பெஷலா வடை இருக்குப்பா. ஒரே ஒரு ஒரே ஓட்டை கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது விநாயகருக்காகவே ஒரு ஓட்டை கரெக்டா. என்ன பண்றது? ஓகே இப்ப நம்ம லட்டு செஞ்சாச்சு. சொந்தமா நானே வந்து லட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து வடை வந்து இவர் திருப்பி போட மாட்டேன், சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. சரி எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு லவ்வோட செஞ்சு கொடுக்குறோம்ல, அதனால கடவுள் வந்து ஏத்துப்பாங்க. ஸ்டவோட செய்யும்போது கொஞ்சம் லவ்வோட சமைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மை. ஆக்சுவலி நான் வந்து அந்த வந்து 100% ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் நிறைய வந்துரும். இந்த வடை மட்டும் ஏன் வரலன்னா அதை நான் வந்து அடிக்கடி செய்யறது இல்ல. அதனால பயிற்சிக்கு செய்யாம எப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்ய முடியும்? சரி இது ரொம்ப உளுந்து வந்து ஒட்டிக்கும் போல இருக்கு. அதனால கையை கழுவிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஜோக்ஸ் அபார்ட், பண்ணலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நானும் ரொம்ப லவ்வோட தான் வந்து விநாயகருக்கு வந்து என் கையால் லட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி சூப்பராக அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நாங்கள் 4 பேரும் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். வருஷத்தில் எத்தனை ஃபெஸ்டிவல் வந்தாலும் இந்த இலை போடுற டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அது என்னமோ வாண்டடாக வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தரையும் அம்மா கால் பண்ணி கேட்டு எந்த பக்கம் இலை போடணும்னு கேட்டு தான் பண்ணுவோம். சில டைம்ல எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் பெரிய வாக்குவாதமே நடக்கும். நான் இந்த பக்கம் சொல்லுவேன், அவர் அந்த பக்கம் சொல்லுவாரு. நீ எந்த பக்கம் உட்காந்துட்டு உனக்கு எந்த பக்கம் இலை போடுவ அப்படி இப்படின்னு பயங்கர பேச்சு நடக்கும் எங்களுக்குள்ள. அன்னைக்கு ஒரு வழியா வந்து இலை வந்து கரெக்டா போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. தப்பா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சாமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா, நம்ம வந்து உள் அன்போட ஒரு பக்தியோட வந்து இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு படைக்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம தெரியாம வந்து தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கெல்லாம் வந்து கடவுள் நம்ம கிட்ட கோச்சிக்க மாட்டாரு, நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு அப்படின்றது நான் 100% வந்து நம்புறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தான் பண்றோம். அப்படியே 1-2 தப்பு பண்ணாலும் நம்ம வந்து அந்த உள் அன்போட செய்யும் போது அது கடவுள் வந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஓகே அன்னைக்கான டே எங்களுக்கு இப்படிதான் எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. நல்லா படிச்சுட்டு விநாயகர் பேர் சொல்லி நாங்களும் எல்லாத்தையும் சூப்பரா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில கிளம்பிட்டோம். விநாயகர் யார் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து சாய் விஷால் என்னோட பையன் தான் வரைஞ்சிருந்தாங்க. எப்படி இருக்கு பிக்சர் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா வந்து இண்டோர் பிளான்ஸ்க்கான லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். நீங்க செக் பண்ணா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.